முக்கிய செய்திகள். மீண்டும் முதலிடத்தில் பிரதமர் மோடி, அமைச்சர் ஜான்குமார் மகிழ்ச்சி. கோடிக்கணக்கான இந்தியர்கள் மற்றும் உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான நபர்களால் மதிக்கப்படும் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவில் மீண்டும் முதலிடத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். த மார்னிங் கன்சல்ட் குளோபல் லீடர் அப்ரூவல் டிராக்கர் என்ற அமைப்பு நடத்திய ஒரு ஆய்வில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மிக உயர்ந்த மதிப்பீடு பெற்ற மற்றும் மிகவும் நம்பகமான தலைவராக பிரதமர் உள்ளார். வலிமையான தலைமையில் உலகளாவிய மரியாதையுடன் பாரதம் பாதுகாப்பான கைகளில் உள்ளது என்று புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். மீண்டும் மீண்டும் நம்பர் 1 உலக நாயகன் மோடி, ஜோஸ் சார்லஸ் மார்டின் பெருமிதம். அமெரிக்காவை சேர்ந்த மார்னிங் கன்சல்ட், அதாவது த மார்னிங் கன்சல்ட் குளோபல் லீடர் அப்ரூவல் டிராக்கர் என்கிற உலகளாவிய கருத்து கணிப்பு மற்றும் தரவு பகுப்பாய்வு நிறுவனம் 2025 ஜூலை 4 முதல் 10 வரை ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது. உலக மக்களிடம் அதிக நம்பிக்கையும் உயர்ந்த மதிப்பும் பெற்ற தலைவர் யார் என்று அந்த நிறுவனம் கேட்ட கேள்விக்கு 75% பேர் பிரதமர் மோடி என பதிலளித்துள்ளனர். இந்த கருத்து கணிப்பில் தென் கொரிய அதிபர் லீ ஜே மியூங் 59% ஆதரவுடன் 2ஆம் இடத்தையும், அர்ஜென்டினாவின் ஜேவியர் மிலே 57% ஆதரவுடன் 3வது இடத்தையும், கனடாவின் மார்க் கார்னி 56% ஆதரவுடன் 4ஆம் இடத்தையும் பெற்றனர். 5வது இடத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ், 6வது இடத்தில் மெக்சிகோ அதிபர் கிளவுடியா ஷெயின்பாம், 7வது இடத்தில் சுவிட்சர்லாந்து அதிபர் கரீன் கெல்லர் உள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு 44% பேர் ஆதரவு தெரிவித்தனர். அவர் இந்த வரிசை பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளார். பிரதமர் மோடி 2021 முதல் மார்னிங் கன்சல்ட் நிறுவன கருத்து கணிப்பில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். பிரதமர் மோடி தொடர்ந்து உலக தலைவர்கள் வரிசையில் நம்பிக்கையான தலைவராக இருப்பது இந்தியர்களுக்கு பெருமை என்று சமூக சேவகரும் தொழில் அதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ளவர்கள் இந்த நல்ல செய்தியை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஒப்புதலின் பேரில் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார். அதன்படி பாஜக துணைத் தலைவர்களாக அகிலன், ஜெயலட்சுமி, ஜெயக்குமார், ரத்னவேல், பழனி, அமாவாசை, சரவணன் ஆகியோரும், பொதுச் செயலாளர்களாக மோகன், லட்சுமி நாராயணன் ஆகியோரும், மாநில செயலாளர்களாக அமுதா, ராணி, ராமு, துரை, சேனாதிபதி, புகழேந்தி, தமிழ்மாறன், கோகிலா, ஹேமா மாலினி ஆகியோரும், மாநில பொருளாளராக ராஜகணபதியும், அலுவலக செயலாளராக கௌரி சங்கரும், ஊடக சமூக ஒருங்கிணைப்பாளராக கார்த்திக்கும், தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக பிரவீனும், தலைமை செய்தி தொடர்பாளராக அருள்முருகனும், ஊடக ஒருங்கிணைப்பாளராக நாகஸ்வரனும், ஊடக இணை ஒருங்கிணைப்பாளராக சக்திவேல் மற்றும் மாநில செல் ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏ அசோக் பாபுவும், துணை ஒருங்கிணைப்பாளராக வேல்முருகனை நியமித்து அவர் இன்று அறிவித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு அணிகளும் நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் செல்வம் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள் வெங்கடேசன், அசோக் பாபு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கடலூர் சாலையில் நல்லவாடு கிராமம் உள்ளது. தெற்கு பகுதி கடலூர் மாவட்டத்திலும், வடக்கு பகுதி புதுச்சேரி மணவெளி தொகுதியிலும் உள்ளது. ஒரே பேரில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீனவ கிராமம் இருப்பதால் புதுச்சேரி மீனவர்கள் சலுகைகள் பெறுவதிலும் முக்கியத்துவம் பெறுவதிலும் பாதிக்கப்பட்டு வந்தனர். இதிலிருந்து மீளும் நடவடிக்கையாக முதல்கட்டமாக நல்லவாடு கிராமத்தில் உள்ள தில்லையம்மன் கோவில் திருவிழாவை புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராம பஞ்சாயத்து தனித்து நடத்துகின்றனர். 83 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி நல்லவாடு கிராம பஞ்சாயத்தார் தில்லையம்மன் கோவில் விழாவை கொடியேற்றத்துடன் நேற்று துவங்கினார்கள். இன்று பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். தங்களது மீனவ கிராமத்தின் தனித்தன்மை விளக்கும் வகையில் திருவிழா நடைபெறுவதை ஒட்டி பெண்கள் உற்சாகத்தோடு நடனமாடி பால்குட ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஊர் எல்லையிலிருந்து புறப்பட்ட ஊர்வலம் கோவிலை அடைந்தது. அங்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், மீனவ பஞ்சாயத்தார் கலந்து கொண்டார்கள். நாளை மஞ்சள் நீராட்டுடன் நடக்கின்றது. 83 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி மீனவர்கள் தனித்து திருவிழாவை நடந்ததால் பிரச்சனை ஏதும் வராத வகையில் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
இந்திய திருநாட்டின் 1971ஆம் ஆண்டின் இந்திய பாகிஸ்தான் போருக்கு பிறகு 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா பெற்ற மாபெரும் வெற்றியின் 26ஆம் ஆண்டு வெற்றி தினம் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. அங்குள்ள போர் வீரர்களின் நினைவுச் சின்னத்தில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் சார்பாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் ராஜா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்திய திருநாட்டின் 1971ஆம் ஆண்டின் இந்திய பாகிஸ்தான் போருக்கு பிறகு 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா பெற்ற மாபெரும் வெற்றியின் 26ஆம் ஆண்டு வெற்றி தினம் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்களின் நினைவுச் சின்னத்தில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் சார்பாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சங்கத்தின் தலைவர் மோகன் அவர்கள் தலைமை தாங்கினார். முன்னாள் காவல் அதிகாரி இளங்கோவன் வாழ்த்துரை வழங்கினர். பின் கார்கில் போரின் 26ஆம் ஆண்டின் வெற்றியை குறிக்கும் வகையில் கார்கில் போரில் பங்கு பெற்ற 26 முன்னாள் ராணுவ வீரர்களை சமூக இயக்கத்தின் தலைவர் ராஜா அவர்கள் கௌரவம் செய்தார். இறுதியில் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக போர் வெற்றினை கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவின் முடிவில் சங்கத்தின் தலைவர் மோகன் நன்றி தெரிவித்தார். வச்சுட்டு திரும்புங்க. புதுச்சேரி ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் காவல்துறை இணைந்து தென்னிந்திய அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி சோலைநகர் கடற்கரை சாலை நடைபெற்ற இந்த கபடி போட்டியினை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர்கள் ஜெயராமன், கணேஷ் மற்றும் விசைப்படகு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போட்டியில் சென்னை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடலூர் உள்ளிட்ட 30 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். முதல் போட்டியில் சேலம் மற்றும் சென்னை அணிகளை சேர்ந்த வீராங்கனைகள் மோதினர். இதில் வெற்றி பெறும் அணிகளின் இறுதிப் போட்டியும் பரிசளிப்பு விழாவும் நாளை நடைபெறும் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுவை மாநில அமைச்சர் ஹேண்ட்பால் சங்கம் மற்றும் அரியங்குப்பம் மாவட்ட சங்கமும் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ஜூனியர் பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள் 16வது மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் ஹேண்ட்பால் போட்டி இன்று முருங்கப்பாக்கம் மந்துவெளி திடலில் நடைபெற்றது. துவக்க விழாவிற்கு சங்கத்தின் மாநில தலைவர் முகமது இர்ஷாத் தலைமை தாங்க முன்னாள் அமைச்சர் சங்கத்தின் சேர்மன் காந்திராஜ் வரவேற்புரையாற்ற தலைமை விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கின்ற கோதண்டராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தனர். தலைமை சங்க பொதுச் செயலாளர் நாராயணசாமி, முதலியார்பேட்டை காவல் ஆய்வாளர் கண்ணன் ஆகியோர் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி பேசினார்கள். ஆண்களுக்கான முதல் போட்டியில் அரியங்குப்பம் அணியை எதிர்த்து உழவர்கரை அணி விளையாடியது. 12-5 என்ற புள்ளிக்கணக்கில் அரியங்குப்பம் அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டிகள் லீக் முறையில் நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் மொத்தம் 7 அணிகள் பங்கு பெற்றது. பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணியினர் எதிர்த்து காரைக்கால் 2 அணியினர் விளையாடி 7-3 என்ற புள்ளிக்கணக்கில் காரைக்கால் 2 அணி வெற்றி பெற்றது. பெண்களுக்கான போட்டியில் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை அரியங்குப்பம் செயலாளர் ஜான் பியர், ஜெயகாந்த், சுபாஷ், ராஜேஷ், மணிபாலன் மற்றும் மற்ற மாவட்ட சங்க நிர்வாகிகள் ஆறுமுகம், விஜயராஜா மற்றும் தியாகு ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டார்கள். உப்பளம் தொகுதி சுப்பையா சாலையில் அமைந்துள்ள குபேர் திருமண நிலையத்தில் ரூபாய் 69,75,078 மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி சுப்ராய பிள்ளை அறக்கட்டளை நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கான பூமி பூஜை கடந்த ஆண்டு திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணைப்பால் கனடி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. பொதுமக்கள், குறிப்பாக ஏழை எளியவர்கள் குறைந்த செலவில் திருமணங்கள் மற்றும் பிற சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வகையில் கட்டப்பட்ட இத்திருமண நிலையம் பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்தது. இதனை புதுப்பிக்க கோரி சட்டமன்றத்தில் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்ட அணைப்பால் கனடி அவர்கள் தற்பொழுது இந்த கனவு நினைவாகும் நிலையில் உள்ளது. 2024 ஆகஸ்டில் தொடங்கிய பணி 2025 ஜனவரிக்குள் முடிவடையும் என திட்டமிடப்பட்டிருந்தாலும் இன்னும் பணிகள் முடிவடையாத நிலையில் இருப்பது மக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அணைப்பால் கனடி இன்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து நேரில் பணி நிலையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதன்பொழுது பணிகள் முடிவுக்கு வரும் வரை இன்னும் 3 மாதங்கள் ஆகும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். பொதுமக்கள் பயன்பெற விரைவில் பணிகளை முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளை வலியுறுத்திய சட்டமன்ற உறுப்பினர் பணிகள் தாமதமாகும் நேரத்தில் தொடர்ந்து கண்காணிப்பை மேற்கொள்வதாக தெரிவித்தார். ஆய்வின் பொழுது நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார்,
கிளை செயலாளர் இருதயராஜ் மற்றும் ராகேஷ், கழக சகோதரர்கள் பிராங்க்லின், விநாயகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடித்தெழுத்தல் நேற்று நண்பகல் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக ஸ்ரீ முத்தாலம்மன் விநாயகர், முருகன் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். மேலும் மகா தீப ஆராதனை, நட்சத்திர தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீப ஆராதனை, மகா தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டன. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முத்தாலம்மன் ஊஞ்சலில் வீற்றிருந்த தேரை மக்கள் வெள்ளத்தில் தேரானது அசைந்தாடி கிராமத்தின் தேரோடும் வீதியில் வலம் வந்தது. பக்தர்கள் தாங்கள் விளைவித்த விளை பொருட்கள், சில்லறை காசுகள், சாக்லேட்டுகள் என வாரி இறைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்டம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் 311 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி தமிழக முதல்வர் அவர்களை வலியுறுத்தி செப்டம்பர் மாதத்தில் சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஆயத்தப்படுத்தும் விதத்தில் மாவட்ட தலைநகரில் இன்று ஜூலை 26 ஒரு நாள் மாபெரும் உண்ணாவிரதம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகின்றது. 1/6/2009 முன் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் 8,370 என்றும், அதன் பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5,200 என்றும், ஒரே பணி, ஒரே கல்வி தகுதி, ஒரே பதவி என அனைத்தும் ஒரே மாதிரி இருந்த போதிலும் ஒரே விதமான ஊதியம் வழங்காமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமை மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள பல்வேறு தீர்ப்புகளில் சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை புறந்தள்ளி 2 விதமான ஊதியங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. இதை களைய கோரி கடந்த 15 ஆண்டுகளாக எங்களது SSTA இயக்கத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. திமுக அரசு பதவியேற்ற 4 ஆண்டுகள் கடந்தும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள 20,000 இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைந்து உரிய ஊதியத்தை இதுவரை வழங்கவில்லை. 2009 பணியில் சேர்ந்தவர்கள் வயது மூப்பின் காரணமாக நூற்றுக்கணக்கானோர் ஓய்வு பெற்று வருகின்றனர். பணி நியமனம் பெற்று 16 ஆண்டுகளாக கடைநிலை ஊழியர்கள் ஊதியத்துடன் பொருளாதார நெருக்கடியால் பணிபுரிந்து வருகின்றோம். இனியும் காலதாமதம் படுத்தாது 3 நபர்கள் குழுவின் அறிக்கையை பெற்று விரைவில் தேர்தல் அறிக்கை எண் 311 கூறியபடி 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேளைக்கு சம ஊதியம் பலன் கிடைக்க ஆணை பிறப்பிக்க வலியுறுத்தி வரும் செப்டம்பர் மாதத்தில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த எங்கள் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கு ஆயத்தப்படுத்தும் விதத்தில் இன்று மாவட்ட தலைநகரில் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்கள், தோழமை இயக்க பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். சர்வதேச சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பதற்கான தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 கடற்கரை மற்றும் ஈரநில வளங்களை பாதுகாப்பதற்காக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகின்றது. சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் விழிப்புணர்வை சர்வதேச சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பதற்கான தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் கலை மற்றும் கைவினை கிராமத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியது. மாணவர்களுக்கான பேச்சு போட்டி மற்றும் முக ஓவிய போட்டிகள் நடைபெற்றன. பின்னர் சதுப்பு நில பகுதிகளில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் மரக்கன்றுகள் நடவு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல் நிபுணரும் யுனிவர்சல் எக்கோ ஃபவுண்டேஷன் நிறுவனர் பூபேஷ் குப்தா, NSS திட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன், EIACP தொண்டு நிறுவன திட்ட அலுவலர் நித்யா உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் பயிற்சி அளித்தனர். சதுப்பு நில மரங்கள் கடற்கரை அரிப்பை தடுக்கின்றன, பல்வேறு மீனினங்களுக்கு வாழ்விடமாக செயல்படுகின்றன. மேலும் கார்பன் சேமிப்பு மற்றும் உயிரியல் பல்வகை தன்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த தினத்தின் முக்கிய நோக்கம் சதுப்பு நிலங்கள் மற்றும் அவை வழங்கும் சேவைகளின் முக்கியத்துவத்தை புரிய வைத்து அவற்றை பாதுகாப்பதற்கான ஏற்படுவதாகவும்
என சுற்றுச்சூழல் நிபுணர் பூபேஷ் குப்தா தெரிவித்தார். சதுப்பு நில காடுகள் மற்றும் கடலோர உயிரியல் மண்டலங்களை பாதுகாப்பதன் அவசியத்தையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மீதான பொதுமக்களின் பங்களிப்பையும் வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்திருந்தது என மாணவர்கள் தெரிவித்தனர். ஒருத்தவங்க குறைச்சல ஒரு 10லிருந்து ஒரு 15 பிளாஸ்டிக் எடுத்தா போதும். பாலித்தீன் ஒரு பேக் எத்தனை காலேஜ் வந்து 15 காலேஜ் 15 பேக் ரெடி பண்ணிடுங்க. மேங்குரோவ் ஃபாரஸ்ட் இல்லாத இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏராளமான பாதிப்புகள்லாம் வந்திருந்தது. அரியங்குப்பம் பகுதியில் உள்ள கண்ணம்மா தோட்டம் சொன்னா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்ப படையலிடம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இவ்விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார். மேலும் விழாவில் ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக துணை செயலாளர் அன்பு மற்றும் கோவில் நிர்வாகிகள் அருண், சிவா மற்றும் கழக நிர்வாகிகள் முனியப்பன், சரவணன், காத்தவராயன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 47ஆம் ஆண்டு செடல் உற்சவம் நேற்று மாலை நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பால் சாகை வர்த்தன நிகழ்ச்சி நடைபெற்று மாலை கொடியேற்ற நிகழ்ச்சியும் இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படையிலிடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான நேற்று அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் சங்கரபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதியுலா நடைபெற்று அலகு குத்தி, சடல் தரித்து, ராட்டினம் சுற்றுதல், டிராக்டர், கார், சரக்கு வாகனம் உள்ளிட்டவைகளை இழுத்து பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மேலும் இரவு மீன் அலங்காரத்தில் உற்சவ மூர்த்தியின் சுவாமி வீதியுலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு இளைஞர்கள் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முதலியார்பேட்டை கொம்யூன் புதுநகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு உற்சவம் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து புதன்கிழமையன்று திருவிளக்கு பூஜையும் வியாழனன்று சுவாமி வீதியுலா காட்சியும் நடைபெற்று முக்கிய விழாவான நேற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதியுலா நடைபெற்று சிறப்பு பூஜைகளுடன் மாலை செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் செடல் தரித்து ஊர்வலம் சென்று அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் புதுநகர், அண்ணா நகர், செந்தூர் முருகன் நகர், வள்ளியம்மை நகர், சப்தகிரி நகர் கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். திருவண்டார்கோவில் அருகில் ஜூஸ் கடை உடைத்து 2000 திருடிய பிரபல திருடன் கைது. அருகில் இருந்த 2 கடைகளை உடைக்க முடியாமல் சென்ற திருடன் திருபோணை அருகே உள்ள திருவண்டார்கோவில் பெட்ரோல் பங்க் அருகில் அரியூர் அனந்தபுரம் ரோட் மாரியம்மன் கோவில் தெரு சேர்ந்தவர் சங்கர். இவருடைய மகன் சதீஷ்குமார் ஜூஸ் கடை நடத்தி வருகின்றார். கடந்த 22ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு தனது கடையை பூட்டு போட்டு சாத்திவிட்டு சென்றுள்ளார். மீண்டும் மறுநாள் காலை 23ஆம் தேதி திறக்க வந்தபொழுது ஷட்டரின் கதவிலிருந்த பூட்டுகளை உடைத்து உள்ளே சென்று டேபிள் டிராயரில் இருந்து 2000 ரொக்கம் காணாமல் போனது அறிந்து திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரினை விசாரித்த திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து திருடனை பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை 6 மணி அளவில் திருவண்டார்கோவில் ஏரிக்கரை பகுதியில் போலீசார் ரோந்து சென்றனர். அப்பொழுது ஏரிக்கரை முகத்துவாரம் அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் போலீசாரை கண்டதும் வேகமாக செல்ல முயன்றனர். உடனடியாக போலீசார் விரைந்து சென்று அவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் தான் ஒரு கம்பெனியில் வேலை செய்வதாகவும் சம்பளம் வாங்க செல்வதாக கூறியுள்ளார்.
ஆனால் கம்பெனி பெயரை தவறாக உச்சரித்ததால் போலீசார் சந்தேகமடைந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள். அப்பொழுது அவர் வைத்திருந்த பையில் ஒரு ஸ்க்ரூ ராட், ஆணி பிடுங்கும் கம்பி, 2 டார்ச் லைட், தமிழக பகுதியில் திருடிய ஒரு மோட்டார் சைக்கிள் வைத்திருந்தார். மேலும் விசாரணை செய்ததில் சேலம் மாவட்டம் சினிமா நகர் சின்ன ஏரி வயக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரின் மகன் பாண்டியன் என்பது தெரியவந்தது. மேலும் விசாரணை நடத்தியதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் 78க்கும் மேற்பட்ட இடங்களில் திருடியவர் என தெரியவந்தது. மேலும் திருவண்டார்கோவிலில் உள்ள ஜூஸ் கடையில் உள்ளே புகுந்து ரூபாய் 2000 திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் ஜூஸ் கடை அருகிலிருந்த 2 கடைகளில் உடைக்க முயற்சி செய்து முடியாமல் போகவே திருடிய பணத்தில் இரவு பகலாக குடித்துவிட்டு சுற்றி கொண்டிருந்தது போலீசாருக்கு தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து பாண்டியனை கைது செய்து அவரிடமிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள், பூட்டை உடைப்பதற்கு தேவையான ஸ்க்ரூ டிரைவர், ஆணி பிடுங்கி கம்பி, டார்ச் லைட் 2 என பொருட்களை எஸ்ஐ கதிரேசன் அவர்கள் பறிமுதல் செய்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த திருட்டு வழக்கு குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.